தமிழகத்தில் கிராம கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் 11,655 பேருக்கு பயிற்சி, 5,692 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தகவல் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களிடையே குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளோர் மற்றும் SC/ST பிரிவு மக்களை திறன் பயிற்சி திட்டங்களின் மூலம் வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுவதற்கு உதவும் இந்திய திட்டமாகும். இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ளவர்களுக்கு உதவும் இந்த திட்டம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வறுமைக்கு உட்பட்ட இளைஞர்களும் பயனடைந்து வருகின்றார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இந்த திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறுகையில், தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 11,655 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது, 5,692 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டது. SC பிரிவில் 2,642 பேருக்கும், ST பிரிவில் 162 பேருக்கும் வேலை அளிக்கப்பட்டது. OBC பிரிவில் 1,877 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தீனதயாள் உபாத்யாயா கிராம கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 300 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர்களில் 169 பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதில் IT துறையில் 52 பேர், சுகாதாரத்துறையில் 3 பேர், ஜவுளி கைத்தறி உள்ளிட்ட துறைகளில் 15 பேர், மற்ற துறைகளில் 99 பேர் என்று தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 169 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்றார்.